தமிழ்நாட்டில் இன்னமும் பல்வேறு கிராமங்களில் இந்த சுடுகாடுகளுக்கு அந்த காம்பவுண்ட் வாலே இல்லாமல் இருக்கிற பல்வேறு கோரிக்கைகள் உங்ககிட்ட தொடர்ச்சியாக வந்தவனுமே இருக்கு. என்ன செய்ய போறோம்? உங்களை இதன் பிறகு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா மக்கள் பார்க்குறாங்க. என்ன செய்ய போறோம்? இல்லை, நீண்ட காலமாக இதுக்காக நான் களத்தில் போராடிய அப்படின்ற முறையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடு நான் இந்த களத்தில் போராடிய அனுபவம் உண்டு. என்னென்ன கோரிக்கைகள் களத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே அதில் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான சுடுகாடு பிரச்சனை, மயான கூரை இல்லாத பிரச்சனை, பாதை இல்லாத பிரச்சனை, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் மனைப்பட்டா 75 ஆண்டு காலம் அதாவது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தை கொண்டாடுறோம். அப்போ கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் இந்த மண்ணில் அவர்களுக்கு மனையும் இல்லை, மனைப்பட்டா இல்லை என்பது இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு துயரம், ஒரு அவலம். இந்த 5 ஆண்டுகளில் இந்த சமூக நீதி துறையின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய இலக்கு என்பது மிக நுட்பமான ஒரு தொலைநோக்கு இலக்கு என்பது தமிழ்நாட்டில் மனைப்பட்டா இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும். நம்முடைய கவர்மெண்ட்டு, இந்த அரசு என்பது நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இது குறித்து மிகுந்த அக்கறையோடு கவனிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதனால் இந்த மனைப்பட்டா என்பது எங்களுடைய இலக்காகும். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன சுடுகாட்டு பிரச்சனை, இந்த மனைப்பட்டா பிரச்சனை நாங்கள் முதன்மையாக எடுத்து இதில் செயல்படுவோம். அதில் எந்த மாற்றுக்கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் நீங்க பேசினதான் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. அது சரியான நடைமுறை தானா? அதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறது? ஒரு அமைச்சராக இருந்து நீங்க எப்படி பார்க்கல? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதில் தான் இந்த சமூக பொருளாதாரத்தை நம்ம சரியாக கண்டறிய முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முன்னதாக எங்களுடைய துறை சார்பாக, ஆதிரோட நலத்துறை சார்பாகவே பழங்குடி மக்களுடைய இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதான் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கணக்கெடுப்பை எங்களுடைய துறை சார்பாகவே ஆதிராட மக்களுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையானதாக இருக்குது. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும்போது அதற்கு முன்னதாகவே இதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது நாங்கள் பேசியிருக்கோம், எங்கள் செக்ரட்டரி மூலமாக பேசியிருக்கோம். அப்போ அதை நோக்கி நாங்கள் இதை முன்னெடுப்போம். 2 பெரும் சமூகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முதன்மையான கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். முதல்வர்கிட்ட நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஆதிரோட நலத்துறை சார்பாக ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக இதை முழுமையாக முயற்சி செய்து முழுமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆதிரோட நலத்துறை சார்பாக ஆதிரோட மக்களுக்கு நாங்கள் எடுத்து முயற்சி செய்வோம். அதுக்கான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். முதல்வர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.